ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு தனித்திறமை இருக்கிறது. அந்த திறமையை கண்டறிந்து சரியான வழிகாட்டுதலுடன் வளர்ப்பதுதான் ஒரு சிறந்த பள்ளியின் அடையாளம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் சிப்காட் மூக்கண்ட பள்ளியில் கல்வியுடன் ஒழுக்கம், தன்னம்பிக்கை மற்றும் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து வரும் கல்வி நிறுவனம் செயின்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாகும். பாடப்புத்தக கல்வியோடு திறன் வளர்ப்பு, விளையாட்டு, கலை என மாணவர்களின் பன்முக திறமைகளை ஊக்குவித்து நாளைய சாதனையாளர்களை உருவாக்கும் கல்வி பயணம். இந்த பள்ளியின் சிறப்பம்சங்கள், மாணவர்களின் திறமைகள், அவர்களின் வெற்றி பயணம் இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் காணலாம். ஞானம் ஒளிமிக்கது, மங்காதது. அதன்பால் அன்பு கூர்வோர் அதை எளிதில் கண்டுகொள்வர். அதை தேடுவோர் கண்டடைவர் என்று திருவிவிலியத்தில் சாலமோனின் ஞான நூலில் குறிப்பிட்டது போல், அறியாமை என்னும் இருள் அகற்றி அறிவொளியை பரப்பி வரும் எங்களது செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த ஆண்டு மாவட்டத்தின் சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு கிடைத்த பெரும் மகிழ்வு. 1853ஆம் ஆண்டு பெண் கல்வி வழங்கி சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அருட்தந்தை ரவேல் அடிகளார் அவர்களால் எங்களது காணிக்கை அன்னை கன்னியர் சபை நிறுவப்பட்டது. எங்கள் சபையின் அருட்சகோதரிகளால் 1981ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சிப்காட் பகுதியில் அதிகாரிகளின் கோரிக்கையின் ஏற்று அவர்களின் உதவியுடன் எம் பள்ளியானது கம்பீரமாக உருவாக்கப்பட்டது. 500 மாணவர்களோடு தொடங்கப்பட்ட எம் பள்ளி இன்று 4000 மாணவர்களுக்கு மேல் பயின்று வருகிறார்கள். அன்று முதல் கடந்த 45 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு சமுதாய மாற்றத்திற்கான உன்னத கல்வியை தொடர்ந்து வழங்கி வருகின்றோம். வெற்று மனதை திறந்து சிந்தனையாக மாற்றுவதே உண்மையான கல்வி. உயர்ந்த கொள்கையோடு ஒளிருங்கள், ஒளிரச் செய்யுங்கள் என்ற எங்கள் தாரக மந்திரத்தின்படி கல்வியை ஆயுதமாக கொண்டு மாணவர்கள் செல்லும் இடமெல்லாம் புதிய விடியலை உருவாக்கும் ஒளி சுடராக திகழ வழிகாட்டுகின்றோம். எங்கள் பள்ளியின் சிறப்பு பற்றி நிர்வாகமே சொல்வதை விட எங்கள் மாணவ மாணவிகள் சொல்வது சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் பவதர்ஷினி, புனித சூசையப்பர் பதின்ம மேல்நிலை பள்ளியின் மாணவி. தொழிற்சாலைகளோடு மையமாக இருக்கும் ஓசூரில் கல்வி பணியில் சிறந்திருக்கும் எங்களது பள்ளியின் கல்வி தரத்தை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கல்வி செயல்பாடுகளில் முன்னிலை வகிக்கிற எங்களது பள்ளி மாவட்ட அளவிலும் சிறந்து விளங்குவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொன்னவர் வள்ளுவர் பெருந்தகை. அதை போல நாங்கள் பாடங்களை வெறும் மதிப்பெண்களுக்காக மட்டும் படிக்காம அவை வாழ்நாள் முழுவதும் பயன்படும் அறிவாக இருக்க வேண்டும் என்பதில் எங்கள் பள்ளி ரொம்ப உறுதியா இருக்கு. வகுப்பறையில நாங்கள் பெற தெளிவான புரிதல், கற்றலை சுமையாக பார்க்காமல் அதை ஆர்வத்துடன் கற்கும் சூழலை உருவாக்கியுள்ளது. எங்கள் பள்ளியின் இந்த அறிவார்ந்த சூழல் வருங்காலத்தில் வரும் எல்லா சவால்களையும் நாங்கள் துணிச்சலோடு எதிர்கொள்ள எங்களை தயார்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் பள்ளியில் ஜேஆர்சி அதாவது ஜூனியர் ரெட் கிராஸ் கமிட்டி மூலமாக ரோட் ஷோ கிளப்போடு இணைந்து பொதுமக்களுக்கு அனைத்து நற்பண்புகளையும் செஞ்சு கொண்டு இருக்காங்க. மேலும் மாணவர்களின் நற்பண்பை உயர்த்தும் வகையில் ஸ்கவுட் கமிட்டியும் அமைக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுடைய எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக போதைப் பொருள் தடுப்பு அமைப்பும் எங்கள் பள்ளியில் தொடங்கப்பட்டிருக்கு. எங்கள் பள்ளியில் போக்சோ அவேர்னஸ் மூலமாக பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இதனால் பொது வாழ்வில் நாங்கள் அனைத்து நற்குணங்களையும் பெற்று நல்ல மனிதனாக வாழ எங்களுக்கு ஊக்கமளிக்கிறார்கள். சிறப்பான வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எங்கள் நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைத்து அருட்சகோதரிகள், அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவியரின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த உன்னத அங்கீகாரம் இது. தொழில்நுட்பம் சார்ந்த நவீன கல்வி முறை, சர்வதேச தரத்திலான விளையாட்டு பயிற்சிகள் மற்றும் மாணவர்களின் தனி திறன்களை வளர்க்கும் திறன் மேம்பாட்டு மையங்களை அமைப்பதே எங்கள் பள்ளியின் எதிர்கால முதன்மையான திட்டங்களாகும். மாணவர்களின் தனி திறன்களை அடையாளம் கண்டு வளர்த்தல்,
மதிப்புகள் சார்ந்த தரமான கல்வி மற்றும் பாதுகாப்பான கற்றல் சூழல் ஆகியவற்றை நாங்கள் உறுதி செய்கிறோம். மைதானத்தின் புற்கள் பேசும், என் வேர்வை துளிகள் சொல்லும், இந்த முயற்சியின் ஆழத்தை அறிந்தால் இந்த மண்ணே நமக்காக பணியும். அனைவருக்கும் வணக்கம். நான் இமயவன். நான் புனித சூசையப்பர் 11 மேல்நிலை பள்ளி மாணவன். பலருக்கு விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கு. ஆனால் என் உயிர்ப்பான தவம் இந்த விளையாட்டு மைதானம்தான். வகுப்பறைகள் இருக்கும் பாடங்களை கடந்து மாணவர்களின் முழுமையான ஆளுமை வளர்ச்சிக்கு உதவும் விளையாட்டு போட்டிகளான தடகளம், கபடி, கிரிக்கெட், கால்பந்து போன்ற பல போட்டிகளில் மாநில மற்றும் மாவட்ட அளவில் பல பதக்கங்களை பெற்று என் பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் எம் மாணவர்கள். விளையாட்டு என்பது வெறும் கோப்பைகளுக்காக ஓடுவதல்ல. அது எம் இலக்கு, என் எல்லைகளை நானே கடந்து செல்லும் ஒரு தொடர் பயணம். அது விளையாட்டு என்பது வெறும் உடல் பயிற்சி மட்டுமல்ல, அது நம் வாழ்வின் புயலை கண்டு அஞ்சாத மன உறுதியை விதைக்கும் ஒரு புனித களம். ஒரு தோல்வியை சந்திக்கும் போது வரும் வேர்வையும் கண்ணீரும் அடுத்த வினாடி அதே வேகத்துடன் எழுந்து நிற்க எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்கள் ஏராளம். புரட்சிக்கவி பாடியது போல், இளைஞரே தம்பேரே வாருங்கள், உங்கள் இடுப்புக்கு வலிமை ஏற்றுங்கள் என்று சுறுசுறுப்போடும் துணிச்சலோடும் இந்த வெற்றியை எமது பள்ளிக்கு தலைவணங்கி சமர்ப்பிக்கிறோம். வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. வணக்கம். மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் தெம் we have a basketball ground, football ground and volleyball ground and coco field and kabaddi, and even to train themselves in athletic we have good field also. So they can improve their sports talents, and teamwork is very, very important. We make them learn the teamwork in their sports events. மாணவர்களை ஸ்போர்ட்ஸ் திறனை வளர்ப்பதற்காக இப்போ ஸ்கூலில் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நிறைய வச்சிட்ருக்கோம். வருஷம் வைப்போம். அதே மாதிரி ஜோனல் போவாங்க, அண்ட் ஃபுட்பால், பாஸ்கெட்பால், ஈவன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கூட போயிருக்காங்க. அண்ட் ஃபுட்பாலில் ஸ்டேட் லெவலில் கூட போயிட்டுருக்காங்க பசங்க. ஸோ தே ஆர் வெரி குட் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் தே ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் பார்ட்டிசிபேட் இன் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ். எங்கள் பள்ளியில் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் தராங்க. எங்கள் பள்ளியில் அகன்ற விளையாட்டு மைதானம் இருக்குது. அங்கு தடகள பயிற்சி, யோகா, சிலம்பம் மற்றும் இசை, நடனம் ஆகிய வகுப்புகள் மூலம் எங்களின் தனித்திறமையை கண்டறிந்து எங்களை ஊக்குவிக்கின்றனர். மேலும் இந்த செயல்பாடுகளில் நாங்கள் கலந்து கொண்டு எங்கள் திறமைகளை வளர்க்க எங்கள் பள்ளி எங்களுக்கு முழு ஆதரவையும் மேலும் எங்களுக்கு வழிகாட்டுதலையும் தராங்க. ஐயா, நன்றி. ஒழுக்கமே எங்கள் உயிர்நாடியாக திகழக்கூடிய எங்கள் பள்ளியின் பெருமையை உங்களோடு பகிர்வதில் நான் பெருமை கொள்கிறேன். நல்லாசிரியர் வாய்க்கும் திசையே சிறந்தது என்கிறது நான்மணிக்கடிகை. எங்கள் ஆசிரியர்கள் வெறும் பாட புத்தகங்களை மட்டும் நடத்துபவர்கள் அல்ல. அவங்க எங்கள் அறிவு ஜன்னலை திறந்து வைத்து சிந்திக்கும் திறனை தூண்டி உலகை இன்னும் அழகாக பார்க்க கற்றுக் கொடுக்கும் கலைமகளின் தூதுவர்கள். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்பதை உணர்ந்து குறைந்த காலத்தில் எங்களுக்கு பேரறிவை ஊட்டுவதோடு எங்களின் ஒவ்வொரு தனித்திறமையையும் கண்டறிந்து மெருகேற்றும் கலைஞர்களாகவும் அவர்களே திகழ்கிறார்கள். எங்கள் பள்ளியின் தொலைநோக்கு பார்வைக்கு உயிர் கொடுக்கும் எங்கள் பள்ளியின் முதல்வர் அருட்சகோதரி கிரேசி மற்றும் அனைத்து அருட்சகோதரிகளின் அன்பான வழிகாட்டுதல் எங்களை ஒரு கட்டுக்கோப்பான பாதையில் அழைத்து செல்கின்றது. வகுப்பறையில் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, திரைக்கு பின்னாலிருந்து எங்களுக்காக அயராது உழைக்கும் ஒவ்வொரு பணியாளரின் வியர்வை துளிகளுமே எங்களை சமூகத்தின் ஒரு பொறுப்பான மனிதர்களாக மாற்றுகின்றன. எங்கள் வாழ்வின் ஒளியாகவும் வழிகாட்டியாகவும் முன்மாதிரிகளாகவும் இருக்கின்ற ஆசிரியர்களை அடைந்ததில் நானும் என் பள்ளியும் பெருமை கொள்கின்றது. இத்தகைய ஆசிரியர்களின் நிழலில் வளர்வது எங்களின் ஆகச் சிறந்த பாக்கியமாகும். நன்றி. வணக்கம் ஐயா. எங்கள் பள்ளியில் கல்விக்கு கொடுக்கின்ற அதே முக்கியத்துவத்தை ஒழுக்கத்திற்கும் நல்ல பண்பாட்டிற்கும் தருகிறோம். மேலும் மாணவர் நாடாளுமன்றம் மூலமாக தலைமைத்துவ பண்பையும், மரம் நெடுதல்
மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரொளி மூலம் நாங்கள் தலைமை பொறுப்பையும் சமூக பொறுப்புகளையும் மாணவர்களிடையே சொல்லி வருகிறோம். மேலும் நம் வாழ்விற்கு தேவையான அன்றாட வாழ்வியல் திறன்களையும் எங்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கிடையே அன்போடு சொல்லி தருகிறார்கள். எங்கள் பள்ளியோட மிகச்சிறந்த பியூட்டியே எங்கள் மாணவர்களை பல குழுக்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு குழுக்களுக்கும் மாணவர்களையே லீடராகவும் செஞ்சு அந்த மாணவர்களுக்கிடையே உள்ள ஒவ்வொருவருக்கும் உள்ளே உள்ள ஒவ்வொரு தலைமைத்துவத்தையும் பொறுப்புணர்வையும் எங்கள் பள்ளி சின்ன வயசுலேயே விதைச்சிக்கிட்டு வராங்க. சுருக்கமாக சொல்லணும்னா எங்கள் பள்ளியில் வெறும் புத்தக கல்வியோடு நிறுத்திக்காமல் எங்கள் மாணவர்களை சமுதாயத்திற்கு பயன்படுகின்ற ஒரு நல்ல மனிதனாக செதுக்கி வராங்க. நன்றி. பெற்றோர்களை வெறும் கட்டணம் செலுத்துவதற்காக மட்டும் எங்கள் பள்ளி பயன்படுத்துவதில்லை. எங்களது நல்ல வளர்ச்சியில் அவர்களையும் ஒரு முக்கியமான அங்கமாக சேர்த்துக்கிறாங்க. வழக்கமாக நடைபெற பெற்றோர் ஆசிரியர் குழுக்கள் மூலமாக எங்களது கல்வி, ஒழுக்கம் மற்றும் தனித்திறமைகளை பற்றி பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நேரில் விவாதித்து எங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, பள்ளியோட விழாக்கள்லையும் முக்கியமான முடிவுகள்லையும் பெற்றோர்களுடைய ஆலோசனைகளுக்கு நிர்வாகம் பெரிய மதிப்பு தருது. இப்படி பள்ளியும் இப்போ வீடும் ஒன்று சேர்ந்து செயல்படுறதுனால நாங்கள் இன்னும் பாதுகாப்பாகவும் பொறுப்பாகவும் வளர்கிறோம். என் பெயர் ஜெபகுமாரி. நான் புனித ஜோசப் பதின்ம மேல்நிலை பள்ளியில் முதுகலை தமிழாசிரியையாக பணியாற்றுகின்றேன். கல்வி செல்வத்தை அற்புதமாக பயிற்றுவிக்கும் எங்கள் பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பெருமைமிக்க எங்கள் பள்ளி என்பது வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டடம் அல்ல, எம் மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஆலயம். அருட்சகோதரிகளின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பில் உருவான எம் பள்ளி அறிவை மட்டுமல்லாது ஒழுக்கம், மனிதநேயம், சேவை மனப்பான்மை ஆகியவற்றை வளர்த்து சமூகத்திற்கு பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்கும் கல்வி ஆலயமாக திகழ்கிறது. மாணவர்களை வெற்றியாளர்களாக உருவாக்கும் எம் ஆசிரியர்கள் குழந்தைகளின் உளவியல் மற்றும் கற்கும் திறனை புரிந்து கொண்டு அவர்களின் கனிவோடும் பொறுமையோடும் பழகி சிறந்த வழிகாட்டிகளாக திகழ்கின்றனர். மாணவர்களிடம் உள்ள திறமைகளை கண்டறிந்து தன்னம்பிக்கையையும் நேர்மறை எண்ணங்களையும் வளர்க்கின்றனர் எம் ஆசிரியர்கள். ஒரு ஆலமரம் தன் விழுதுகளின் பலத்தோடு நிற்பது போல எங்கள் பள்ளி உயர்ந்த பண்புகளாலும் கல்வியாலும் ஓசூர் மாநகரத்தின் மிளிரும் பள்ளியாக திகழ்கிறது. இத்தகைய பெருமை வாய்ந்த பள்ளியில் நாங்கள் ஆசிரியர்களாக பணிபுரிவதில் பெருமிதம் கொள்கிறோம். அறிவை வளர்ப்பது கல்வி அல்ல, அறியாமையை அளிப்பதே கல்வி என்ற டாக்டர் ராதாகிருஷ்ணனின் வாக்கிற்கேற்ப மாணவர்களின் அறியாமை இருளை விரட்டும் ஒளிவிளக்கானது எம் பள்ளி வளாகத்தில் 45 ஆண்டுகளுக்கு முன்பே காணிக்கை அன்னை சகோதரிகளின் அர்ப்பணிப்பினால் ஏற்றப்பட்டுவிட்டது. எத்தனை பள்ளிகள் இருப்பினும் அத்தனையிலும் சத்தமின்றி சாதனை படைப்பது எம் பள்ளி. கற்க கசடர என்பது வள்ளுவரின் வாக்கு. அவ்வாக்கினை மாணவர்களின் வாழ்வியலாக்குவது எமது பள்ளியே. கனவு காணுங்கள் என்றார் கலாம். ஆம், மாணவர்களின் எதிர்கால கனவுக்கு சிறகினை தந்து சிறகடிக்க செய்வது எமது பள்ளியே. ஒரு நல்ல ஆசிரியர் சாதாரண மாணவனையும் சாதனை மாணவராக மாற்றுவார் என்பதற்கு எம் பள்ளி ஆசிரியர்களே சான்று. எத்தனை மாணவர்களாய் இருந்தாலும் அவர்களிடையே வேற்றுமை பாராது சமூகத்தில் அவர்களின் தரத்தை உயர்த்துவதையே நோக்கமாக கொண்டவர்கள் எமது பள்ளி ஆசிரியர்கள். மாணவர்களை மதிப்பெண் பெற வைப்பது மட்டும் நோக்கமன்று, மனதில் மனித நேயத்தை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு செயல்படுபவரே எமது பள்ளி ஆசிரியர்கள். ஆம், எம் பள்ளியில் கலாமின் கனவுண்டு, பாரதியின் பாட்டுண்டு, வள்ளுவரின் வாக்குண்டு, ஒவ்வொரு மாணவர்களின் எதிர்கால ஏற்றம் உண்டு என இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மொத்தத்தில் எம் பள்ளி உலகம் உணர்த்தும் ஊடகம், ஊக்கம் வளர்க்கும் வளாகம், மாணவர்களின் மனதில் கற்றல் மீதான விருப்பத்தை விதைத்து புத்தகங்களுக்கும் அப்பாற்பட்ட அறிவை பெற வழிகாட்டும் எம் பள்ளி பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய எம் பள்ளி இன்றும் காத்து கொண்டிருக்கின்றது இளைய தலைமுறையினருக்காக.
எங்கள் பள்ளியின் முதல் தனித்துவமே இங்கே இருக்கிற அன்பான ஆசிரியர்களும் மற்றும் அமைதியான கல்வி சூழலும் தான். இங்கே படிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்களோ அதே அளவுக்கு எங்களோட நல்ல ஒழுக்கத்திற்கும் கலை மற்றும் விளையாட்டு திறமைகளுக்கும் சமமான வாய்ப்புகள் தராங்க. எங்களுக்குள்ளே இருக்கும் திறமைகளை கண்டறிந்து எங்களை சுய சிந்தனையோடு வளர்க்கிறார்கள். மற்றொரு மாணவரோடு ஒப்பிட்டு தரம் பிரிக்காமல் எங்களுக்குள்ளே இருக்கும் தனித்தனி இயல்புகளை கண்டறிந்து அதை மட்டுமே முன்னிலைப்படுத்தி எங்களை ஊக்குவிக்கிறாங்க. மேலும் எங்கள் பள்ளியில் சுய சிந்தனை, பகுத்தறிவு மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான சுயசார்பு திறன்களையும் ஆரம்பத்திலிருந்தே வளர்க்கிறார்கள். இவையே என் பள்ளியின் தனித்துவங்கள் ஆகும். நன்றி. எங்கள் ஸ்கூலில் பெண் கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதாவது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா அட்மிஷன் எல்லாம் நான் பர்டிகுலராக பார்க்கணுன்னா கேர்ள்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி எங்ககிட்ட இருக்கிறவங்களும் லேடி டீச்சர்ஸ் தான் மோர் இருக்காங்க. பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் டீச்சர்ஸ் தனியாக இருக்காங்க. அப்புறம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பற்றியெல்லாம் சொல்கிறோம். அதனால் அவங்க என்ன டிஃபிகல்ட்டி இருந்தாலும் they are free to share to the teachers and we are giving much importance to the girls. They are happy in the school. ஒரு சேஃப்டி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஹைஜீனிக் வாஷ்ரூம்ஸ் இருக்குது. அதனால் they are happy studying here. Even girls and boys also. And boys very free. They are very free and என்ன சொல்கிறது, ரொம்ப குறும்பு. கிரவுண்டுக்கு போனால் அவங்க they are very free like that. And they are studying well also. வணக்கம். கல்வி, விளையாட்டுன்னு எல்லா துறைகளிலும் பள்ளி மாணவர்களான நாங்கள் பல சாதனைகளை படைத்து வருகிறோம். மாநில மற்றும் மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பல பதக்கங்களையும் கோப்பைகளையும் பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அறிவியல் கண்காட்சி, பேச்சு போட்டி மற்றும் கலை திருவிழாக்களிலும் எங்கள் பள்ளிக்கு நிறைய பரிசுகள் கிடைச்சிட்டே வருது. அரசு நடத்தக்கூடிய திறனறி தேர்வு மற்றும் NTSC போன்ற தேசிய அளவிலான தேர்வுகளுக்கு எங்களை தயார்படுத்துகிறாங்க. ஆசிரியரோட வழிகாட்டுதலும் பள்ளியோட ஊக்கமும் தான் எங்களோட சாதனைகளுக்கு மிக முக்கியமான காரணம். பிற துறைகள்னு பார்த்தோன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மரம் நடுதல் மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு போன்ற சமூக விழிப்புணர்வு பேரணிகளில் பங்கேற்று நாங்கள் நிறைய பாராட்டுகளை பெற்று வருகிறோம். எங்கள் பள்ளியில் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதித்த பல மாணவர்கள் இன்றளவும் தங்களின் துறையில் சாதனையாளராக திகழ்ந்து எங்களுக்கு பெரும் முன்மாதிரியாக விளங்குகிறார்கள். நன்றி. எங்கள் பள்ளியில் பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ள நவீன டிஜிட்டல் வகுப்பறைகள் மூலம் கற்பிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் மற்றும் கணினி ஆய்வகங்கள், நல்ல நூலக வசதிகளும் இங்கு இருக்கிறது. புரியாத பாடங்களை ஆசிரியர்கள் மிகவும் பொறுமையாகவும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனிப்பட்ட கவனத்தையும் செலுத்தி பாடங்களை நடத்துகிறார்கள். கல்வி, விளையாட்டுன்னு எல்லா துறைகளிலும் பள்ளி மாணவர்களான நாங்கள் பல சாதனைகள் படைச்சிட்டு வரோம். மாநில மற்றும் மாவட்ட அளவிலான பல விளையாட்டு போட்டிகளில் நாங்கள் பல பதக்கங்களையும் கோப்பைகளையும் பெற்றுள்ளோம். அது மட்டும் இல்லாமல் அறிவியல் கண்காட்சிகள், பேச்சு போட்டி மற்றும் கலை திருவிழாக்கள் கூட எங்கள் பள்ளியில் நிறைய பரிசுகள் பெற்றிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கோகிலா, புனித சூசையப்பர் மேல்நிலைப் பள்ளியின் மாணவி. எங்கள் பள்ளி மாவட்டத்தின் முதன்மை பள்ளியாக மட்டுமல்லாமல் கண்களை கவரும் மலர்ச்செடிகளும் தூய்மையான காற்றும்
பசுமையான தாவரங்களும் நிறைந்து நறுமணம் வீசும் ஒரு அழகிய நந்தவனமாக காணப்படுகிறது. எங்கள் பள்ளி நிர்வாகத்தின் தனித்துவத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் பள்ளியில் கல்வி என்பது வெறும் 4 சுற்றுச்சுவர்களுக்குள் மட்டும் முடிவதில்லை. இசை, நடனம், படைப்பாற்றல், இலக்கிய விவாதம் போன்ற அனைத்து கலைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மார்க்கை தாண்டி சவால்களை எதிர்கொண்டும் அதை வெற்றி பெறுவதற்கான திறமையும் மேம்படுத்தப்படுகிறது. இதனால் மாணவர்களிடம் தலைமை பண்பு உருவாகிறது. தேசிய திறனறி தேர்வு, ஒலிம்பியாட் தேர்வு, இப்படிப்பட்ட தேசிய தேர்வுகள் அனைத்திற்கும் நாங்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான சூழல் நாளை எங்களுக்கு நாங்களே செம்மைப்படுத்தி பல உலக அளவிலான தளங்களில் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இது அமையும் என்று கூறும்போது எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. முயற்சி என்னும் விதையிடுவோம், முழுமை என்னும் கனியறுப்போம். நன்றி. சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிப்பதற்காக வரும் ஒவ்வொரு குழந்தையையும் நல்ல முறையில் படிக்க வைத்து அவர்களது எதிர்காலத்தை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு உதவி செய்து அதற்கேற்றவாறு அவர்களை உருவாக்குவதில் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து முயற்சி செய்வோம் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.